சென்னையில் பல்வேறு பகுதியில் உள்ள தரமற்ற சாலைகள் குறித்து சென்னை மக்கள் நமது நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா இடமும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வர்றது கூட வண்டியை ஓடுறதுக்கு எங்களாலேயே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. யாரை எதுவும் சொல்லவும் முடியல நம்மளால். அது என்ன பண்ணுறதுன்னு எது பண்ணுறதுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ரோடெல்லாம் ரொம்ப கன்றாவியாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டி ஓட்ட முடியல. இப்போ ரன்னிங்கில் போகும்போது அவங்க தடிக்கு கீழே விழுகிறாங்க. பள்ளத்தில் விழுந்து கீழே விழுகிறாங்க. கை காலெலாம் அடிப்படுது. இது மக்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில. அரசியல்வாதிகளுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. இந்த டைமில் கண்டிப்பாக போடுவாங்க. எலெக்ஷன் வருது, கண்டிப்பாக போடுவாங்க. ரோடெலாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. வீல் பெண்டு எல்லாமே நடக்குது. அந்த பள்ளத்தினால நிறைய நடக்குது. 20க்கு மேலே ஏற்ற முடியல. 3 கீருக்கு மேலே ஏற்ற முடியல. 10 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகுது. இங்கேருந்து டி நகருக்குள்ளே போயிட்டு வெளியே வர 2 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது. கிண்டிலேருந்து கிண்டி கச்சிப்பாறை பிரிட்ஜிலேருந்து போரூர் வரைக்கும் பூந்தமல்லி வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஒரு எமர்ஜென்சினாலும் ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வர்றது வழி விடுறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸு ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள் போகணுன்னா கிராஸ் பண்ணவே முடியாது. நான் ஆக்சுவலாக ரேப்பிடோ தான் சார் ஓட்டுறேன். நான் அதாவது சொல்கிறேன், என்னோடய ஃபீட்பேக் சொல்கிறேன். 10 மணிக்கு மேலே நல்லா இருக்குது. நைட்டு 9:30 மணி வரைக்கும் 200 மீட்டர் இந்த பக்கத்து தெருவுக்கு போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் சுற்றின்னு வரதா இருக்குது. நான் திருவல்லிக்கேணியில் இருக்கேன். அந்த ஏரியா முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னாக்கா மீசாப்பேட்டை ரோடு வந்து கம்ப்ளீட்டாக தோண்டு போட்டு ஒரு 2 மாதமாக இருக்குது. வண்டி ஓட்டவே முடியாது எங்களால். அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுக்கணும். மெட்ராசிட்டியில் நிறைய இடத்துல வந்து பள்ளமேடு நிறைய இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மாநகராட்சியெலாம் பார்த்து செய்து நல்லபடியாக மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சாலை குண்டும் குழிமாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அதில் வந்து செலவு தானே ஆகுது. வண்டி ரிப்பேர் ஆகுது இல்லையா? வண்டி ரிப்பேர் ஆனவொடனே நாங்கள் என்ன பண்ண செட்டு கட்டுவோம். அவன் போனால் ஒரு 2 நாளுக்கு வச்சுக்குவான். அவன் 2 நாள் பொறுத்து கொடுக்கும்போது என்ன ஆகும்? வாடகை கட்டணும். வாடகை கட்ட முடியாமல் போவோம். நிறைய பிரச்சனை இருக்குது. ரோடு சரியாக இருந்தால் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரோடு நல்லா இருக்கு, இருந்தாலும் வேலை நடந்துகிட்டே இருக்குது. அதனால் பள்ளம் போடுறாங்க, மூடுறாங்க. நல்லா தான் இருக்குது ரோடு. வேலை நடந்துக்கிட்டு சில இடத்துல வேலை நடக்குதுல்ல. மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாம் போடுறாங்க. அதனால் ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, விரைந்து சரி பண்ணால் நல்லது. மக்கள் வந்து விழுந்து வாரி எழுந்துக்கிறாங்களே. மக்கள் பாதிப்பு இல்லாதன்னா ரோடு விரைவில் பணியை செய்யணும். சென்னையின் தார் சாலைகள் நன்றாக உள்ளது. வடிகால்கள் சீரமைக்கப்பட்டு ஆங்காங்கே வேலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் நான் எக்மூருக்கு அதிகமாக வருவேன். வந்தாலும் இப்பொழுது டிராஃபிக் ரொம்ப குறைவாக உள்ளது. சென்னை ரோடுகள் தரமானதாக உள்ளது. மேலும் போக்குவரத்து நெரிசல் என்ன, பஸ்ஸு அதிகமாக வந்த மாதிரிலாம் இருந்தாலும் பஸ்ஸு 1-2 தான் வருது. வந்தாலும் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் போக்குவரத்து சீராக உள்ளது. நான் கோடம்பாக்கத்தில் பழ வியாபாரம் பண்ணுறேன். ரொம்ப டிராஃபிக் பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப சாலைங்களை ரொம்ப பிரச்சனை. குழந்தைங்க 8 மணிலாம் ஆச்சுன்னா ஸ்கூல் போகிறதுக்கு அதுக்கு இதுக்கு இந்த பக்கம் சிக்னலை போட்டுடுறாங்க. இந்த பக்கம் டிராஃபிக் போலீஸ்காரங்கிறான். இந்த பக்கம் ஒன் வேன்றாங்க. மெட்ரோ தோன்றுறாங்க. எங்கே பார்த்தாலும் மெட்ரோ தோண்டிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் போகிறதுக்கும் கஷ்டமாகுது. நைட்டு பார்த்து வரவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. சாலை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக. கோயம்பேடு சைட் போக முடியல, பாரிஸ் சைட் போக முடியல. இந்த பக்கம் மீனம்பாக்கெல்லாம் சுத்தமாக போகவே முடியாது. ஏர்போர்ட் சைட்லாம் ரொம்ப ஒரு பக்கம் கேஸ் போடுற பேரில் அங்கங்கே இந்த கம்பெனி இருந்தால் தான் கேஸ் இருக்குது, இந்த கம்பெனி இருந்தால் தான் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஆட்டோ காருங்கெல்லாம் வேறு நிறுத்திடுறாங்க. கேஸ் வந்ததுனால ரொம்ப டிராஃபிக் ஆகிப்போச்சு. நிறைய டிராஃபிக். அது அங்கங்கே ட்ரைனேஜுங்க தோண்டிட்டா சரியாக போட மாட்டுறாங்க. இல்லைன்னா பள்ளம் தோண்டினா பள்ளத்தை மூட மாட்டுறாங்க. அப்படியே அந்த பள்ளத்தை வாரினாலும் அந்த ரப்பிஸை எடுக்க மாட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை தானேப்பா போகிற வர மக்களுக்கு. சொல்லி பார்க்கலாம். கண்ணு தெரியாதவங்க போவாங்க, வயசானவங்க ஏதோ என்ன மாதிரி ஆளெல்லாம் போவாங்க, விழுந்துடுவாங்க. அதெல்லாம் சரியாக பண்ணணும், சுத்தம் படுத்தணும்ப்பா. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கவர்மெண்ட்டை இது பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. என்ன ஒன்று டிராஃபிக்கை கம்மி பண்ணணும்பா. இதுதான். சிட்டிக்குள்ளே நிறைய இடத்துல ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. அங்கங்கே ரோடு போடுறோன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தோண்டி வச்சிடுறாங்க. ரொம்ப அப்படியே ஷேக் ஆகிட்டே போகுது வண்டி. கரெக்டாக மூவ்மெண்ட் இல்லை. அதே மாதிரி பள்ளம் மேடுமாக இருக்குது. அதுவும் லைட்டாக மழை பெஞ்சதுன்னா ரொம்ப டேமேஜ் ஆகுது. ரோடு கரெக்டாக கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா வாகன ஓட்டிகளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி கொஞ்சம் மெயினான இடத்துல நல்லா போட்டிருக்காங்க. கொஞ்சம் லோக்கல் ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப படுமோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இருக்கிற நிலமையில் பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கெலாம் போனால்
வண்டியே ஓட்ட முடியாது அந்த அளவுக்கு இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்குது. ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா போதும், அப்படி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மழைக்கு கூட ஒரு ரோடு கூட தாங்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து மிக மிக ரொம்ப மோசமாக இருக்குது. அதனாலேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வண்டியில் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் செஞ்சு அடிக்கடிக்கு செலவு ஓவராகுது. ஒரு கிட்டத்தட்ட வந்து முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் தான் செலவாகும். இப்போலாம் பார்த்திங்கன்னா வண்டிக்கே ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் செலவாகுது கிட்டத்தட்ட இந்த ரோடுனாலேயே. கிட்டத்தட்ட அதுவும் முகலிவாக்கம், இந்த போரூர், இந்த பக்கம்லாம் வந்து ராமாபுரம், வலசரவாக்கம் இந்த சைட்லாம் போனோன்னா சுத்தமாக ரோடு பெஸ்ட்டு. எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் இந்த மழைநீர் வடிகால் எல்லாம் நோண்டி நோண்டி அங்கங்கே வச்சுருக்காங்க. சரியாக பள்ளம் ஒன்று சரியாக மூடவே இல்லை எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி வந்து இருக்கிறப்ப பட்சத்தில் எல்லாம் கொஞ்சம் ரோடெல்லாம் ஒழுங்காக இருந்தாவே எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கும். ரோடு முன்னாடி அளவுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ரோடெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு சில ரோடுங்க வந்து இந்த மெட்ரோ ரயில் போடுறதுனால ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது எங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கொள்றதுக்கு. மற்றபடி மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடணும். 7:30லேருந்து ஒரு 8:30 வரைக்கும் ரொம்ப டிராஃபிக் தான் இந்த பீக் ஹவர்ஸில். காலையில் ஸ்கூல் டைமில், இந்த காலேஜ் டைமு, இந்த டைம்லலாம் வந்து கொஞ்சம் பஸ்ஸெல்லாம் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. பஸ்ஸு ரொம்ப என்ன சொல்கிறது, பஸ்ஸுக்கே அவ்வளோ நேரம் நிற்கிறதா இருக்குது. இந்த பஸ் வசதியே இல்லாத போயிடுச்சு எங்களுக்கு என்றைக்கு ஃப்ரீன்னு சொல்லி எங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணி எங்களுக்கு பஸ்ஸு விட்டாங்களோ அன்னையிலேருந்தே பஸ்ஸே போச்சு. எங்களுக்கு சுத்தமாக பஸ் வசதியே இல்லாத போச்சு. சுத்தமாக மார்னிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த ட்ரைனேஜ் இருக்குங்கள்ல, அந்த பள்ளங்கள் தான் அதிகமாக மேடு இருக்குது. சடனாக நமக்கு தெரிய மாட்டுது, போயிட்டே இருக்கிறோம் சில இடத்துல அதை அப்படியே விட்டுறாங்க. ரொம்ப காலப்போக்கில் அது இதுவாகிடுது, டம்முன்னு போய் வாங்கும்போது. அதனாலே நிறைய டைம் நானுமே ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுறேன், அதுலேயுமே வந்து ஆக்சிடெண்ட் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு சின்னதாக. ஒரு நைட் டைமில் இதில் ஆர்டர்லாம் எடுத்து சரி ஃப்ரீயான நம்ம போயிட்டுருப்போம், சடனாக அந்த இடத்துல இருந்திருக்க தெரியாது, டப்புன்னு அதில் அடித்து அந்த ஸ்பீடில் போகும்போது இதுவாகிடுது. அதுதான் முன்னாடி வரவங்களும் தெரியாமல் சில டைம் வந்துடுறாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் 2 சைடுமே ஆப்போசிட்லேயும் வண்டி வரும்போது நம்மளும் வரும்போது அந்த பள்ளத்தில் இருக்கிற மாதிரி ஆகிடுது. இந்த மழை டைம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி இதுவாகி அதில் இருக்கிற மணல்லாம் சேர்ந்து ரொம்ப இதுவாகிடுது.